வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல மீனாட்சிக்கு தெரிய வருது உண்மை. உண்மையிலே நம்ம மாமாவோட அம்மா தாமரை தான், இந்த அப்பத்தா இல்ல அப்படின்னு உள்ள விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம அப்பத்தாவின் குடிமைப்பிடி நம்ம மீனாட்சி கையில சிக்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, நீ இந்த அப்பத்தா இந்த ரகசியம் என்னோடு போக வேண்டியதுதான், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த வீட்டுக்கு எஜமானியா இருந்த தாமரையே அடிச்சு விரட்டி இந்த வீட்டை ஆக்குப்பேடு பண்ணவே என்னன்னா, அப்படி இருக்க நேரம் இந்த மீனாட்சி ஏமாத்துறோம், அவளை சீக்கிரம் இந்த வீட்டை விட்டே அனுப்பிடுவேன் அப்படின்னு கோவத்துல கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதானே போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம். பரபரப்பான கட்டத்தில் தாங்க நம்ம அப்பத்தாவின் படபடப்பு தன்மை நம்ம மீனாட்சி சந்தேகப்பட வைக்குது. எதுக்காக அந்த பெட்டிக்குள்ளே இருந்து அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுக்கு இவ்வளோ துள்ளுறாங்க, ஏதோ ஒரு ரகசியம் மட்டும் இல்லை இருக்குது அப்படின்னு தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, இவ்வளோ நாள் நான் மறைச்சி வச்சுருந்த ரகசியத்தை இந்த மீனாட்சி நோண்டி நொங்க எடுத்துட்டா. இது நம்மளுக்கு அவ்வளோவா நல்ல விஷயம் கிடையாது. இவளும் சரி, இவ அக்காவும் சரி, இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம ஆட்டம் அவ்வளவாட்டு இல்லை, நம்ம சுயமரியாதை எல்லாத்தையும் இவ மூழ்கடிச்சிருவா போல இருக்க அப்படின்னு அப்பத்தான் அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இவளை எத்தனையோ தடவை இவளை போட்டு தள்ளணும்னு ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே சொதப்பலாக தான் இருக்குது. இவளை எதை வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தன அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா, நம்ம லோகக்கிட்ட அந்த ஃபோட்டோ எடுத்து காட்ட மீனாட்சி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம லோகநாதன் சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோவில் இருக்குது எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் அப்படின்னு சொல்ல நேரம், இந்த ஃபோட்டோ இல்லையே, இந்த இடத்துல வேறு ஃபோட்டோ தானே இருந்துச்சு, அப்போ ஃபோட்டோ மாறி இருக்குது, அதில் இருந்தவங்க யார், அதுவும் இவங்க மாமாவோட அப்பா கூட தான் இருந்தாங்க அப்படின்னா யாராக இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒருவேளையே நம்ம மாமாவோட அம்மா இந்த அன்னபூர்ணி இல்லையோ அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம மீனாட்சிக்கு மனசில் எட்டி பார்த்துச்சு. அதனால தான் எல்லாத்தையும் அடிமையாட்டம் படுத்தாளா என்ன அப்படின்னு அந்த ஃபோட்டோவை மட்டும் பார்க்கணும். அதில் இருக்க அந்த லேடியை பேர் என்ன அப்படி இப்படின்னு அலசி ஆராய்ஞ்சி இந்த அன்னபூர்ணிக்கு சரியான வேட்டு வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க மீனாட்சி. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம அன்னபூர்ணி அவங்க ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, லோகநாதனோட அப்பா நம்ம அன்னபூர்ணியை ஒரு சைடாக அன்னபூர்ணியும் சரி லோகநாதனும் விரும்பியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் லோகநாதனுக்கு அப்பாவுக்கு வேறு கல்யாணம் நடக்குது. அப்போனா அவங்க கூட அன்னபூர்ணி மறுபடியும் நெருக்கமாக லோகநாதன் அப்பா கூட இருக்காங்க. அப்போ தான் நம்ம தாமரை கொந்தளிக்கிறாங்க. தாமரை தான் லோகநாதனின் அம்மா. அவங்க கொந்தளிக்கிறாங்க, என்ன என் குடியை கெடுக்க வந்தவ நீ அப்படின்னு சொல்ல நேரம் அன்னபூர்ணி மயக்கிறாங்க. மயக்கி நம்ம தாமரையை வீட்டை விட்டு அடித்து விரட்ட வச்சுட்டாங்க. இந்த தாமரையோட சொத்து சுகம்தான் இப்போ இவங்க அனுபவிச்சுட்டு இருக்குது. அந்த தாமரையை அடித்து விரட்டிக்கிட்டு அன்னபூர்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. லோகநாதனுக்கு விவரம் இல்லாத ஸ்டேஜில் அந்த வீட்டை பிடிச்சிறாங்க. அவங்க சாம்ராஜ்யத்துக்கு லோகநாதனை அடிமையாட்ட கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயந்தான் அவங்க மனசுக்குள்ளே இருக்குது. இந்த வீட்டு ஓனர் தாமரை, அந்த தாமரையே நான் அடித்து விரட்டி இந்த இடத்த, இந்த சாம்ராஜ்யத்தை கெட்டி காத்திருக்கேன். அப்படி இருக்க நேரம் நான் ஈஸியாக வந்துடுவேனா? என்னைக்கும் சரி, அந்த தாமரையின் வாரிசு லோகநாதன் மட்டும் இல்லை, லோகநாதனுக்கு பிள்ளைகளும் எனக்கு அடிமை தான். என் கீழே இருந்து தான் அவனுங்க ரூபாயை வாங்கணும், வாழணும். அவங்களையும் நான் விட போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல அன்னபூர்ணி யோசிக்கிறாங்க. இவ்வளோ மனசுக்குள்ளே வஞ்சன்ஸு எல்லாம் செதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம அன்னபூர்ணி இந்த குடும்பத்தை பழி வாங்க தான் லோகநாதனுக்கு அம்மா அப்படின்னு ஒரு வேஷம், பொய்யான வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. உண்மையாட்டே லோகநாதனின் அம்மா தாமரை அவங்கள அடித்து விரட்டி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அன்னபூர்ணி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம மீனாட்சி ஒரு கட்டத்தில் அந்த ஃபோட்டோ எந்த மாதிரி இருந்து அது எங்கே அப்படின்னு எல்லாம் தேடுதல் வேட்டையை நடத்தி அந்த ஃபோட்டோவை எடுத்து கொண்டு போய் கேட்குறாங்க. அப்போ தான் விசாரிக்காங்க. இந்த வீட்டில் விசாரித்தா இது
அதுக்கான பதில் கிடைக்காது. நம்ம மாமாவை முட்டாளாக்கி வச்சிருக்கு இந்த அன்னபூர்ணி. அப்போ எங்கேயாவது கொண்டு போய் விசாரித்து இது யார் அப்படின்னு உள்ள விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்க்க நேரம் தான் நம்ம அன்னபூர்ணியின் உருவம் அதாங்க அந்த உங்கள் குணம் அந்த விஷயத்த வந்து நம்ம மீனாட்சி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபோட்டோவை கொண்டு போனோடனே இது யார், பழைய காலத்தில் உள்ளது, ஆனால் இது யார், அதுவும் நம்ம மாமாவோட அப்பா கூட சேர்ந்து இருக்காங்க, அன்னபூர்ணி இல்லை, அந்த இடத்துல வேற ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு வந்து இப்போ கேட்க நேரம் தான் இது உங்கள் பேர் தாமரை, இவங்க தான் அந்த சொத்து பத்துக்கெல்லாம் சொந்தக்காரங்க, இவங்க தான் சொல்ல போனால் அந்த அன்னபூர்ணி வளர்த்துட்டு இருந்தாலே பையன் அந்த லோகநாதனுக்கு அப்பாவே இவங்க அம்மாவே இவங்க தான் அப்படின்னு உள்ள விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓ இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இந்த வீட்டை அக்குவேட் பண்ண அந்த தாமரை எங்கள் மாமாவோட அம்மாவை அடித்து விரட்டி இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சி வந்து எல்லா குட்டையும் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சைடு அப்பத்தா பார்த்தோன்னா என்னோட இந்த ரகசியம் போட்டு நீ எரிச்சிட்டோம், இனி இந்த கதையை யாரும் நோண்டி நுங்கெடுக்க முடியாது அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வேட்டு வச்சதுக்கானங்க நம்ம அன்னபூர்ணியை பார்த்து பரவாயில்லையே அன்னபூர்ணி, நீ ஏகப்பட்ட விஷயங்களை உனக்குள்ளே மறைச்சி வச்சிருப்ப போல இருக்க அப்படின்னு சொன்னார். என்ன மீனாட்சி வாய் நீளுது, என்கிட்ட இந்த பேச்சு எல்லாம் வேண்டாம், வாயை முறிச்சிருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து நம்ம மீனாட்சி சொல்ல நேரம், என்ன நீங்கள் எங்கள் மாமாவோட அம்மாவை விரட்டி தள்ளுன மாதிரி வந்து எங்களையும் விரட்டி தள்ளிடலான்னு பார்க்குறீங்க, என்ன பார்க்குறீங்க, தாமரையை தான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லு நேரம். தாமரையா, இவ்வளோ நாளும் புதஞ்சிருந்த ரகசியம் எப்படி இவளுக்கு தெரிஞ்சுட்டு, இவ சாதாரண ஆள் இல்லை, எனக்கு வேட்டு வைக்க வந்தவ, இவளை இப்போவே சும்மா விடக்கூடாது, வாசுதேவன் இவளை கொல்லானோ இல்லையோ நான் இவளை விஷ வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அன்னபூர்ணி வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு நம்ம யோசிக்கிறாங்க மீனாட்சி, எப்படியாவது வந்து மாமாவுக்கு புரிய வைக்கணும், இவங்க உங்கள் அம்மா வேற அப்படின்னு சொன்னால் மாமா எப்படி வந்து எடுத்துக்கிறாங்களோ தெரியல, இந்த அன்னபூர்ணியை தான் சொந்த அம்மா மாதிரியே நினச்சிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு தாய்ப்பாசத்தை வர காட்டாத இந்த அன்னபூர்ணி எவ்வளோ கேடு கெட்டவனி இப்போ எனக்கு நல்லாவே புரிஞ்சிட்டு, அதனால தான் எல்லாத்தையும் வந்து வெறுத்து ஒதுக்குற இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து எல்லா சொத்து பத்தையும் பிடிச்சி இவ வந்து அடிமையாட்டம் அவங்களுக்கு பண பிச்சை போட்டது மாதிரி போட்டு இவ வாழ்க்கை நடத்துகிறா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தில் வந்து கொந்தளிக்கிறாங்க மீனாட்சி. அதே நேரம் நம்ம வாசுதேவன் வந்து கால் பண்ணுறாங்க, என்ன சுமதி இப்போ எங்கே இருக்கா, இந்த மனுஷன் இதுக்கு சுமதியை பற்றி கேட்கான், இந்த மீனாட்சியை பற்றி கேட்டாலாவது பரவாயில்ல, அவள் வாழ்க்கையை வந்து அழிக்கணும்னு துடிக்கிறான் ஆதிக்காக, ஆனால் இந்த சுமதியை இவன் எதுக்கு கேட்குறான் அப்படின்னு வந்து சுமதியை கேட்குற நம்ம வாசுதேவன் மேலே வந்து சந்தேகம் வருது. ஏற்கனவே சுமதிக்கும் இவனுக்கும் பகை ஏதாவது இருக்குமா, என்ன உறவு இருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள அப்படின்னு வந்து நம்ம அப்பத்தான் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க.